என்ன பண்றாங்க? என்ன உதாரணம் சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க. ஆர்எஸ் பாரதினா என்ன? அது ரோட் சைடு பாரதியா? ஆர்எஸ்னா அதான எக்ஸ்பென்ஷன். நான் கேட்கிறேன், இந்த விஷயத்துல மாநில அரசுடைய அதிகாரத்தை மத்திய அரசு பறித்திருக்கிறது. கல்வி நிதி எடுக்கிற மாநிலங்கள் கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், குஜராத், பிஎம்ஸ்ரீ திட்டத்துல இணைய மறுத்ததால். நீங்க கல்வின்னு சொல்லி கேட்காதீங்க. ஐ டோன்ட் நோ டு விச் சேனல் யூ பிலாங் டு. இருந்தாலும் கல்விக்கு 20 ஹெட்ஸ்ல நிதி கொடுக்கிறோம், புரியுதா? அதுல பிஎம்ஸ்ரீ இஸ் ஒன் ஆஃப் தி 20 ஸ்கீம்ஸ் அண்டர் விச் சென்டர் ஃபைனான்சஸ் டு ஸ்டேட். பிஎம்ஸ்ரீக்கு என்ன இது? மத்திய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கணும். சரி, மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாடு இது வானிலை அறிக்கை மாதிரியா மாறுமா? காலையில மழை வரும்பாங்க, அதனால நீங்க இந்த அலர்ட், நாங்க ஆரஞ்சு அலர்ட், சிவப்பு அலர்ட் கொடுக்கறோம். அதுக்கப்புறம் இல்ல காத்து வேற பக்கமா ஆந்திரா பக்கம் போயிடுது, அதனால இது மாத்திக்கிறோம்னு. நீங்க திரு சிவ்தாஸ் மீனா அவர்கள் சீஃப் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம், சிவ்தாஸ் மீனா இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், he was chief secretary. அவர் தமிழக அரசு பிஎம்ஸ்ரீயில் சேரும், நாங்கள் மும்மொழி கொள்கை அதுக்கு குழு போட்டிருக்கோம், அதை முடிவு பண்ணி நாங்கள் அதில் சேர்றோம்னு. அப்போ அந்த எவ்வளவோ 566 கோடியே என்னவோ வரும், 500 and odd, அதானே பிஎம்ஸ்ரீ. அந்த 500 and odd எப்போ டியூ? நீங்க கையெழுத்து போட்டதும் நீங்க எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அப்ப. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம தமிழ் மொழிக்காக மிகவும் போராடக்கூடிய நபர், ஒரு பொலிட்டிக்கல் லீடர், என்னுடைய அருமை நண்பர் வைகோ அவர்கள். இப்ப அவருடைய மகன் துரை வைகோ திருச்சி எம்பியா இருக்கார். துரை வைகோ பேரன் தெலுங்கு மொழி படிச்சா தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன், புரியுதா? துரை வைகோவோட பையன் தெலுங்கு படிச்சா தப்பில்லை. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய வேடதாரிகள் இந்த திராவிடியன் ஸ்டாக், இம்மாரல் அண்ட் டிஸ்ஆனஸ்ட் லீடர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர் 2014 வரை. இப்ப இருக்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்ல, இட் இஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நீங்க ஆட்சியில் இருந்த 10 ஆண்டுகள் என்ன இருந்தது தெரியுமா? முதல்ல லோக்கல் லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ், அடுத்து இங்கிலீஷ், மூணாவது ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம்னு இருந்தது. ஆனா திரு கஸ்தூரிரங்கன் கமிட்டி போட்டு அதை நாம் என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம், லோக்கல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். அதனால நாம் இப்ப என்ன சொல்லியிருக்கோம், இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன். இந்த கோயம்புத்தூர் கேரளாவுக்கு அபட்டிங் டிஸ்ட்ரிக்ட். அதனால இங்க மலையாள சமாஜே இருக்கு, நான் போயிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய மலையாளம் மொழி தாய்மொழியா கொண்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட் மலையாளம் கற்றுக் கொடுக்கணும்னு விரும்பினா அரசாங்கம் தடுக்கலாமா? நம்ம ஒன்றும் ஹிந்தி இம்போஸ் பண்ணல, எதையுமே இம்போஸ் பண்ணல, எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். சரி, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20% நம்ம வைகோவோட உறவினர்கள் தான் இருக்காங்க, தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள், சுந்தர தெலுங்கு. ஏன் அவங்கெல்லாம் அவங்க குழந்தைய தெலுங்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறேன்னு சொன்னா அதை தடுக்க இந்த ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு, இந்த ஆர்எஸ் பாரதிக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்களுக்கு? How can you prevent it? பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், ஒரு குழந்தை தெலுங்கு படிக்கிறேன் மலையாளம் படிக்கிறேன்னு விரும்பினா கூட அதுக்கு தெலுங்கு டீச்சர், மலையாள டீச்சர் அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. நாங்கள்லாம் அவர் சொன்னதை ஃபாலோ பண்றோம். அதனால எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், இதுல உங்களை சேர்றதுக்கு என்ன வந்தது கேடுன்னு கேட்கிறேன் நான். என்ன கேடு? அதுல என்ன தப்பு இருக்கு?